கட்ட குழந்தையே சோறு பண்ண வேண்டும். இவரு போறதுக்கு என்ன பிரச்சனைப்பா? அவன் ஏதோ கொலைச்சிட்டு போறான், ஏதோ சம்பாதிச்சுட்டு ஏதோ மக்களாக செலவு பண்றது. எல்ஜேகே தலைவரும் காமராஜ் நகர் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி காமராஜ் நகரில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வரும் அன்னதானத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் சட்டப்பேரவை செயலாளருக்கு புகார் அளித்துள்ளார். மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதை கூட தடுத்து நிறுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிடுவதற்கு எதிராக அப்பகுதி மக்கள் கொந்தளித்து போய் உள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இதெல்லாம் மற்றவங்க செய்யணும், மனசு இருந்தால் தான் செய்ய முடியும். இதெல்லாம் அவருக்கு மனசு இருக்கு, செய்யறாரு. அதை தடை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அந்த மனசு ஏன் வருது? ஏன் சாப்பாடு போட வேணாம்னு சொல்றீங்க? நீங்க ஏதாவது சாப்பாடு போடுறீங்க, என்ன பண்றீங்க? உங்க செலவு எதுவும் இல்லையே. தானத்திலேயே சிறந்த தானம் கண்தானம் ஆடுவாங்க. ஆனா இது வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புறதுதான் மிக சிறந்த தானம். இத கெடுக்கிறவங்கள நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த சேவை நீங்க எதுக்கு தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன நன்மை இருக்கு? சாப்பாடு எதுக்கு போட வேணாம் சொல்றாங்க? ஏதோ மாதிரி அதாவது ஒரு ஆடை சாப்பிட்டு போகுது, அதுக்கே இவங்கதான் போட வேணாம் சொல்றாங்க. என்ன விஷயம்? இவங்களும் சாப்பாடு போட மாட்டாங்க. யாரும் தடுக்கிறவங்களும் இதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. வாழ்க்கை என்ன வேலை? அவங்கவுங்க வேஸ்டா பேசுவாங்க வச்சு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க யாருக்கு எதுவும் கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, யாருக்கும் எந்த உபத்திரமும் கொடுக்காதீங்க, எந்த தடுங்களும் பண்ணாதீங்க. நாங்க பசியும் பட்டினமா சுத்தின்னு கிடக்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு வேளை சாப்பாடு இல்லாத அவங்க என்ன செய்யறாங்கன்னா பரவாயில்ல, செய்யறவங்கன்னு ஏன் போட வேணாம் சொல்றாங்க? என்ன குப்பையில போடுறாங்களா ரோட்ல? யாருமே செய்யல, அவர் ஏதோ உதவி பண்றாரு. அது கூட ஏன் நீங்க போட வேணாம்னு சொல்றீங்க? ஏதோ ஏழைக்கு தானே செய்யறாங்க. சாப்பாடு போறது ஒரு நல்ல விஷயம். இது இவங்க செய்யறத நீங்க செஞ்சா பரவாயில்ல, நீங்களும் செய்யாம அவங்களும் செய்ய விடாம ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அவன் ஏதோ கொலைச்சிட்டு போறான், ஏதோ சம்பாதிச்சுட்டு ஏதோ மக்களாக செலவு பண்றது. அவரு போறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானே சாப்பாடு போடுறதில்ல, உங்ககிட்ட காசு கேட்கறா? நாங்க வீட்டு வேலைக்கு போறோம், ஏதோ நான் சாப்பிடுறோம். அதை எதுக்கு தடுக்கணும்? எவ்வளவு பேரு முடியாதவங்க எவ்வளவு பேரு இருக்கிறாங்க. இந்த தடுக்கிறதுனால என்ன வந்துட போகுது? இந்த இடம் இருக்கிறதுனால எங்களுக்கு வசதியா தான் இருக்கு. நாங்க வண்டியில தான் வரோம், வண்டியில சாப்பிட்டு போட்டு வசதியா தான் இருக்கு. வேற எங்கன்னா போனா தூரமா இருக்கும், போக முடியாது, வர முடியாது. குழந்தைங்க எல்லாரும் செய்ய முடியாது. நல்ல மனுஷன் செய்யறாங்கன்னா அதை ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருமே நெகட்டிவ் பேசிட்டு குறிப்பிட்டு வராது. எத்தனை பேர் இவ்வளவு கஷ்டப்படுறவங்க, வயசானவங்க, கை கால் சரியில்லாதவங்க, வீட்டுல யாரும் ஆள் இல்லாதவங்க, அவங்க தென்னை சாப்பிடுறாங்க. சாப்பாடு நல்லா திருப்தியா இருக்குது. ஏகப்பட்ட நாங்கெல்லாம் நல்லா சாப்பிடுறோம். இங்கேயே போடணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. யாரு தொந்தரவு பண்ணாலும் அதை சரி செஞ்சு இங்கேதான் போடணும். எல்லாரும் கஷ்டம் நல்லா ஒரு வாரம் சாப்பிட்டு போறாங்க. இன்னைக்கு நான் சாப்பிடறேன்னா அண்ணா சாப்பிடணும், ஓகேங்களா? இது மாத்து போனாக்கா நான் ஒரு வெளியூர் நான் வர முடியுமா? சாப்பிட போக முடியுமா? இதெல்லாம் உங்களுக்கு என்ன கஷ்டமா ஆகி போச்சு? சாமி ஜாமாவதா? எனக்கு கஷ்டம் வருதா? எந்த கஷ்டமா இல்லைல்ல. அவர் தானே போடுறாரு. அப்படி போட இருக்கும்போது நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க? எதுக்காக சொல்றீங்க? எந்த காரணத்துக்காக நீங்க சொல்றீங்க? அப்படியெல்லாம் நீங்க சொல்றது தப்பு. எங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தான் திட்டுவாங்க. நீங்க சொல்றதுக்கே லாய்க்கு கிடையாது. செலவு பல குறைஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்சம் தலைவர் இதான் சொல்றதே கம்மி தான். அவங்க போறப்போ ஏன் கருதுறாங்க? இப்ப இத்தனை சாப்பிடுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, போடுறவங்க போட்டோம். நீங்க ஏன் தடுக்கிறீங்க? எதுக்கு தடுக்கிறீங்க? கட்ட குழந்தையே சோறு பண்ண வேண்டும். இவரு போறதுக்கு என்ன பிரச்சனைப்பா? நாங்க பாருங்க, நாங்களாம் சாப்பாடு கஷ்டப்படுறோம், வேலை இல்ல, வாரத்துல 2 நாள் வேலை இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு தான் இது ஒரு உதவியா போட்டுங்க.